ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற பித்தளை பாத்திரத்தை நம்ம தங்கம் போல் 10 நிமிஷத்தில் நம்ம மாற்றிடலாம். வாங்க அப்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 ஸ்பூன் மைதா மாவையும் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வினிகர் எடுத்தாலும் சரி. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அண்டாவில் இதே போல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டியில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் பாத்திரம் தேய்ப்பீங்களா, அந்த ஸ்க்ரப்பை வச்சு அந்த சோப்பை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு புளி, எலுமிச்சை, பீத்தாம்பரி பவுடர் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு நாரை வச்சு நீங்கள் தேய்ச்சி கொடுக்கலாம். பாருங்கள், அதோட விளிம்பு, அந்த ஓரங்கள், அதோட அடிப்பகுதியை கூட நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைமும் மிச்சமாயிரும், அதே டைம் நல்லாவே உங்களுக்கு க்ளீனாகி கிடைக்கும். தேங்க்யூ.